நான் டாக்டர் பாலசுப்ரமணியன். உணவு நம்ம உயிர் வாழ்றதுக்கு உண்டான ஒரு பொருள். இந்த உணவை அளவோடு சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உணவு அப்படிங்கும்போது கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இது எல்லாம் சரியான முறையில் ஜீரணமாகறதுக்கும், நம்ம பாடி அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் வேறு பல விஷயங்களும் தேவைப்படுது. அதில் ஒன்று விட்டமின்ஸ். ஸோ வைட்டமின்ஸ், வைட்டல் அமைன்ஸ் அப்படிங்கிறதான் இந்த வைட்டமின்ஸ். இப்போ பேசுகிற ஒரு முக்கியமான விட்டமின் B12. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பேஷண்ட்ஸ் வர்றவங்க ஒரு அறிகுறிகளோடு வருவாங்க. அந்த அறிகுறிகள் எதனால் வரலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு அசியூம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம். பல சமயத்தில் இந்த அறிகுறிகளும் அவருக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டயபெட்டிக் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவருடைய சுகர் லெவல் 400-500 இருக்கும். ஆனால் அவருக்கு எந்த அறிகுறியும் இருக்காது. ஏசிம்டமேட்டிக் கேசஸ். அதே மாதிரி தான் பிளட் ப்ரெஷர். எவ்வளவுக்கு எவ்வளோ சுகர் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அறிகுறி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. எப்படி கண்டுபிடிக்கிறோம்? பிபியை மெஷர் பண்ணி பார்க்குறோம். சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணியும் பார்க்குறோம். ஸோ டெஸ்ட் பண்ணாமல் இவருக்கு இந்த வியாதி இருக்குது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த விஷயம் இந்த B12 அப்படிங்கிற விட்டமின்ஸில் ரொம்பவே பொருந்தும். B12 ஒரு வாட்டர் சால்யூபிள், தண்ணியில் கரையக்கூடிய ஒரு வைட்டமின். ஜென்ரலாக அதனுடைய நேம் கொபாலமைன் அப்படின்றோம். கோபால்ட் ஒரு மாலிக்யூல் அதில் இருக்கிறதுனால அது கொபாலமைன் அப்படிங்கிறோம். இந்த வைட்டமின் குறைபாடு அப்படின்னு வரும்போது சில அறிகுறிகளோடு அவங்க வர்றாங்க. B12 டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது திடீர்னு வர்றது இல்லை. ஒரு அறிகுறிகள் தெரியறதுக்கும் இவருடைய டெஃபிஷியன்சி ஸ்டேட் இவர் வர்றதுக்கும் சுமார் 5-10 வருஷம் ஆகும். ஏன் அப்படின்னா, இவருக்கு டோட்டலாக திடீர்னு B12 குறையிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இந்த B12 லெவல் ரொம்பவே குறையும் பொழுது இந்த அறிகுறி வந்துடுது. ஆனால் இந்த அறிகுறி வர்றதுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இவருக்கு ரத்தத்தில் B12 குறைய ஆரம்பிச்சிருச்சு. குறையிற சமயத்தில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த பிளட் லெவல் நார்மலாக தான் இருக்கும், அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த அறிகுறி வந்த உடனே, ஃபார் எக்ஸாம்பிள், காலில் மரமரப்பு இருக்குது, பின்ஸ் அண்ட் நீடில்ஸ், முள்ளு குத்துற மாதிரி இருக்குது, சென்சேஷன் வெவ்வேறு மாதிரி சென்சேஷன்லாம் உணர்றேன் நான் அப்படின்னு ஒருத்தர் வராரு அப்படின்னா உடனடியாக என்ன கேட்போம் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் சுகர் இருக்கான்னு கேட்போம். டயபெட்டிக் நியூரோபதி அப்படிங்கிறதா ரொம்ப காமன் நம்ம நாட்டில். ஸோ அதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது நார்மலாக இருக்குது. உடனே அடுத்தது என்ன பண்ணுறோம்? ஸோ இதில் B12 டெஃபிஷியன்சியில் வரலாம் அப்படின்னு ஒரு டவுட் பண்ணி பிளட் டெஸ்ட்டை பண்ணுறோம். பிளட் டெஸ்ட்டை பண்ணும்போது பிளட் டெஸ்ட்டில் நார்மல் வேல்யூ வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் நார்மல் வேல்யூ 200லேருந்து 900 பைக்கோகிராம் பெர் ml. இந்த லெவல் இதில் ஒரு 400-500 அந்த லெவலில் இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? ஓகே, இவர் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கார், அதனால் இது நார்மல் தான் அப்படின்னு விட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கிறோம். சுகரும் இல்லை, B12 லெவலும் நார்மலாக இருக்குது, ஆனால் அறிகுறிகள் பார்த்தா நரம்பு பாதிப்படைஞ்சிருக்கு. இப்போ நான் என்ன செய்யறது அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, நம்ம வேறு சில டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்போம்னு ஸ்கேன் பண்ணுறது, MRI, CT, எக்ஸ்ரேஸ், நரம்பு பாதிப்படைஞ்சிருக்கா, நரம்பில் ப்ரெஷர் ஏதாவது இருக்குதா, சயாட்டிக்கா மாதிரி இருக்குதா, இந்த மாதிரி பல டெஸ்ட்டை பண்ணி 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 கடைசியில் ஒரு முடிவுக்கு வராமல் போயிடுறாங்க. அப்போது இவருடைய லெவல் நார்மலாக இருந்தாலும் இவருடைய அறிகுறிகள் B12 டெஃபிஷியன்சிக்குண்டான அறிகுறிகள் மாதிரி தெரியுதே அப்படிங்கும்போது இதை நான் கன்ஃபார்ம் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போய் வேறு சில டெஸ்ட்டை பண்ணி நான் பார்த்த இந்த B12 லெவல் நார்மல் ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலும் இவருடைய அறிகுறிகளை வச்சு பார்க்கும்போது இவருக்கு டெஃபிஷியன்சி இருக்குங்கிற ஒரு சந்தேகம் வந்து அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டுகளை பண்ணி பார்த்து இதை பேஸ் பண்ணி நிச்சயமாக இவருக்கு B12 டெஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். எந்த முடிவுக்குமே வர முடியாமல் போச்சுன்னா வேற ஒரு வழியும் இருக்குது. என்ன வழி அப்படின்னா, ஆஃப்டர் ஆல் ஒரு B12 ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி நம்ம நாட்டில் காமன். அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு 2-3 இன்ஜெக்ஷனை கொடுத்து பார்க்கலாம்.
ஒரு 2 டேஸ்க்கு ஒரு ஒரு வீக்லி ஒன்ஸோ ஒரு 2 to 3 இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தோம்னாலே வித்தின் ஒரு 2 to 3 வீக்ஸில் இவருக்கு 75% ஆஃப் தி சிம்டம்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து இவருக்கு இதுதான் ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணி இந்த மாதிரி நார்மல் ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலும் இவருக்கு B12 டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு என்னென்ன டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம்? டைரெக்டாக டோட்டல் சீரம் B12 எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதை கையில் வச்சுட்டு மற்ற டெஸ்ட்டஸ் சப்போர்ட்டிவ் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்து இன்டைரக்ட் மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை, இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்து இவருக்கு உண்மையிலேயே B12 டெஃபிஷியன்சி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சு. ஏன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது? நார்மல் ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலும் அறிகுறிகள் இருக்கிறதுனால எதனால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது எப்படி, நிச்சயமாக B12 டெஃபிஷியன்ஸ்னால் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா அனீமியா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நியூரலாஜிக்கல் டெஃபிசிட், நரம்பு மண்டலத்தில் அந்த மரத்து போகிற மாதிரியான பின்ஸ் அண்ட் நீடில்ஸ், முள்ளு குத்துற மாதிரியான சில சென்சேஷன்ஸ்லாம் வரும்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு அனீமியா அப்படிங்கிறது வர்றது இல்லை. அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எதுக்கு வர்றாங்கன்னா இந்த நியூரலாஜிக்கல் நர்வ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக தான் வர்றாங்க. B12னால வரக்கூடிய அனீமியா நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. அனீமியானோன்னு எல்லாரும் ஒரு ஹீமோகுளோபினை பார்க்குறாங்க, ஒரு அயனை கொடுக்குறாங்க. பட் B12னால வரக்கூடிய அனீமியா கண்டுபிடிக்கணும்னா பெரிஃபரல் ஸ்மியர் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை பண்ணி அந்த இரத்த அணுக்கள் நம்பர் நார்மலாக இருந்தாலும் அதனுடைய சைஸை வச்சு தான் இம்மெச்சூர் செல்ஸ், அதை வச்சு தான் அனிமியாவை கண்டுபிடிக்க முடியும். B12 டெஃபிஷியன்சி அனிமியா அப்படிங்கிறது மெகலோபிளாஸ்டிக் அனிமியா அப்படிம்பாங்க. மெகானா சைஸ் பெருசாக இருக்குது, பிளாஸ்ட்னா இம்மெச்சூர், ஒரு முதிர்ச்சி அடையாத இரத்த அணுக்கள். சைஸில் பெருசாக இருக்கும் ஆனால் முதிர்ச்சி அடையாத ஒரு இரத்த அணுக்கள். ஏன் அப்படின்னா மெச்சூர் ஆகிறதில்ல இந்த செல்ஸு. B12 ஒரு மெச்சுரேஷன் ஃபேக்டர். அதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி டைப் ஆஃப் அனிமியா இருந்தால் அது மெச்சுரேஷன் ஃபெயிலியர்னால் வர்றது பிகாஸ் ஆஃப் B12. இதை கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு சமயத்தில் ஆர்பிசிஸ் எல்லாமே நார்மலாகவே இருக்குது. அதனால் அனீமியாவை பேஸ் பண்ணி இது B12 டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக போயிடுது. பட் நான் சொன்ன மாதிரி இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட அறிகுறிகள் வர்றதுக்கு மினிமம் ஒரு 5 to 10 years ஆகுது. இந்த 5 to 10 yearsக்குள்ளே இவங்களை டோட்டல் சீரம் B12 பார்த்தா நார்மலாகவே இருக்குது. இவங்களை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு சப் கிளினிக்கல் டெஃபிஷியன்சி. அதாவது பிளட் லெவலை பார்த்தா நார்மலாக இருக்கும், ஆனால் உண்மையிலேயே இவங்களுக்கு அந்த பிளட்டில் சுற்றிட்டு இருக்கிற அந்த B12 பத்தலை. ஒரு கொஸ்டின் வரும், B12 தான் நார்மல் லெவலில் இருக்குது, அது ரத்தத்தில் இருக்குது, அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களுக்கு ஒரு டெஃபிஷியன்சி வரும் அப்படின்னு. ரொம்ப சிம்பிள். டயபெட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ டயபெட்டிக் அப்படிம்பாங்க. டயபெட்டிக்னால் உடனே இன்சுலின் கம்மி தானே எல்லோரும் நினைப்போம். பட் இந்த ப்ரீ டயபெட்டிக்ஸில் இன்சுலின் அதிகமாக இருக்கும், ஆனால் அவங்க டயபெட்டிக்காக இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இது. இங்கே B12 லெவல் நார்மலாக இருக்குது, ஆனால் இவங்க டெஃபிஷியன்சியாக இருக்காங்க. அதில் எப்படி செல்ஸ் எல்லாம் இன்சுலினை யூஸ் பண்ணிக்க முடியலையோ அதே மாதிரி இங்கே செல்ஸ் எல்லாம் இந்த B12 யூஸ் பண்ணிக்க முடியல. அது ஏன் முடியல அப்படிங்கிறத பார்த்தோம்னா இது உண்மையிலேயே இந்த சப் கிளினிக்கல் டெஃபிஷியன்சி அல்லது ஹிடன் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது தெரியும். மறைஞ்சிருக்கிற ஒரு டெஃபிஷியன்சி, ஒரு குறைபாடு, அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஹிடன் டெஃபிஷியன்சி இல்லை சப்கிளினிக்கல் டெஃபிஷியன்சி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இவங்களை பெரிய விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வரலாம். அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இந்த 5 to 10 yearsல நர்வ்ஸ் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக டேமேஜ் ஆரம்பிக்கும். இவங்களுக்கு சிவியரான சில சிம்டம்ஸ், இந்த கால் எரிச்சல், மரமரப்பு, கால் முள்ளு குத்துறது, இதெல்லாம் அவங்க நம்மக்கிட்ட வரும்பொழுது என்ன ஆகும்னா அந்த நர்வ்ஸ் பர்மனெண்ட்டாகவே டேமேஜ் ஆகிருக்கும். ஃபங்க்ஷன் மட்டும் குறையிறது வேறு, அதனுடைய ஸ்ட்ரக்சரே டேமேஜ் ஆகிறதுங்கிறது வேறு. ஒன்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பழைய நிலைமை கொண்டு வர முடியாது. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ண வேண்டி வரும் அப்படின்னா லைஃப் லாங்காக B12 கொடுக்க வேண்டி வரும். என்ன ஃபார்மில் கொடுக்கலாம் அப்படின்னா மாத்திரையாவோ இல்லை நாக்கு கீழையோ இல்லை இன்ஜெக்ஷனோ. இந்த 3 ஃபார்மில் என்ன ஃபார்மில் கொடுக்கலாம் இவங்களுக்கு அப்படின்னா எதனால் இவங்களுக்கு அந்த B12 டெஃபிஷியன்சி வந்ததோ அதை பொறுத்து நம்ம சாய்ஸ் இருக்கும். இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா லைஃப் லாங்காக கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். அப்போது
எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் இந்த B12 டெஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு பர்மனண்ட் டேமேஜில் இங்கே தப்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணல ஒரு வேல்யூ வருது. நம்ம பார்க்குறது எப்பவுமே டோட்டல் சீரம் B12 லெவல். இதை தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நார்மல் ரேஞ்ச் வந்து பைக்கோகிராம் அப்படிங்கிற ஒரு யூனிட்டில் தான் அதை மெஷர் பண்ணுறோம். 200 to 900 பைக்கோகிராம்ஸ் இருக்கணும். இந்த வேல்யூவே ஒரு லேபுக்கு லேபு வித்தியாசப்படும். சில லேபில் 200லேருந்து 1100 மைக்ரோகிராம் வரைக்கும் கூட சொல்லுவாங்க. ஸோ லேபுக்கு லேபு இது கொஞ்சம் வித்தியாசப்பட சான்சஸ் இருக்குது. நம்ம வேல்யூவை பார்க்குறோம். இந்த 200லேருந்து 900 லெவலுக்குள்ளே இருந்தது அப்படின்னா ஐ எம் நார்மல் அப்படின்னு சொல்லிடுறோம். பட் எனக்கு அறிகுறி இருக்குது. ரைட், ரீசன் என்னன்னு பார்க்கலாம். B12 டோட்டல் B12ன்னு சொன்னேன். நான் டோட்டல் சீரம் B12ன்னு சொன்னேன். வேல்யூ 200 to 900 பைக்கோகிராம்ஸ் per ml குள்ளே இருக்கணும்னு சொன்னேன். பட் இந்த டோட்டல் அப்படின்னு சொல்லும் பொழுதே 2 விஷயத்து அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஒன்று ஆக்டிவ் B12, இன்னொன்று இன்ஆக்டிவ் B12. இந்த ஆக்டிவ் B12க்கு இன்னொரு நேம் இருக்குது. அது ஃபங்க்ஷனல் B12 அப்படிங்கிறது பேர். என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் B12னுடைய ஃபங்க்ஷன் என்ன? அந்த டோட்டல் B12ல எத்தனை பர்சன்ட்டு நம்ம பாடி எடுத்து யூஸ் பண்ணிக்குதோ அந்த பர்சன்டேஜ் தான் ஃபங்க்ஷனல் B12 அப்படிப்போம். அந்த ஃபங்க்ஷனல் B12 எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 20 to 25% தான் ஃபங்க்ஷனல் B12. இந்த 20 to 25% மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகுது, நம்ம செல்ஸ் எடுத்துக்குது. மிச்சம் இருக்கிற 70 to 80% இன்ஆக்டிவ். நம்ம உடம்பு அதை அப்சார்ப் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிறதே இல்லை. இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு 450 பைக்கோகிராம்ஸ் இருக்குது ஒருத்தருக்கு. இதில் 20% தான் ஃபங்க்ஷனல். வேல்யூ பார்த்தா வித்தின் நார்மல் ரேஞ்சில் இருக்குது. ஆனால் அந்த நார்மல் ரேஞ்ச் இந்த 50%, 900ல் பாதி 450, இந்த 450ல் 20% தான் ஃபங்க்ஷனல் அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் ஹிடன் டெஃபிஷியன்சின்னு சொல்கிறோம், ஏன் சப்கிளினிக்கல் டெஃபிஷியன்சின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜிலேயே இந்த 450ல் 20% ஃபங்க்ஷனல் B12 வச்சு ரொம்ப நாளைக்கு ஓடுது. நம்ம பாடியில் இருக்கிற ரிசர்வ் அவ்வளவும் எடுத்து 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 ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு காம்பன்சேட் பண்ணிகிட்டே வந்து ஒன் ஃபைன் மார்னிங் நம்மள்கிட்ட இருக்கிற ரிசர்வ் எல்லாமே காலியாக சான்சஸ் இருக்குது. இதுக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலெலாம் ஆகும். அப்போ அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சுட்டு இருந்த நர்வ்ஸ் இப்போ டோட்டலாக அந்த வேலையை முடியாமல் கஷ்டப்படுது. அதுதான் உங்களுக்கு காலில் எரிச்சலும் மதப்பும் பின்ஸு நீடல்ஸு முள் குத்துற மாதிரி எல்லா ஸ்டேஜும் வருது. இந்த சமயத்தில் நம்ம எங்கள்கிட்ட வரும்போது என்ன ஆகுது, நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு. ஸோ இப்போது எங்கிட்ட ஒரு பேஷண்ட் வராரு. அவருடைய பிளட் டெஸ்ட் வந்து 450 பைக்கோகிராம்ஸ் இருக்குது. பட் அவருக்கு அறிகுறி இருக்குது. இப்போ என்னுடைய ஒர்க் என்ன, சப்கிளினிக்கல் ஸ்டேஜில் இந்த டெஃபிஷியன்சி ஸ்டேஜையும் இந்த ஹிடன் ஸ்டேஜ்லேயும் இருக்கிறாரு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சி ஆகணும். ஒரு டவுட் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா அறிகுறிகள்லாம் B12 டெஃபிஷியன்சினால் இருக்குது. ஆனால் லெவல் பார்த்தா வித்தின் நார்மல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா இந்த சமயத்தில் தான் நம்ம வேறு சில டெஸ்ட்டை பண்ண போகிறோம். என்னென்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா முக்கியமாக 2 டெஸ்ட்டு. இந்த 2 டெஸ்ட்டையும் ரொட்டீனாக யாரும் பண்ணுறதில்ல. ஒரு பெரிய டவுட் வரும்போது மட்டும்தான் பண்ணுறோம். அது என்ன டெஸ்ட் அப்படின்னா, ஒன்று மீதைல் மெலோனிக் ஆசிட், MMA அப்படின்னு சொல்லலாம். 2வது ஹோமோசிஸ்டின், பிளட் ஹோமோசிஸ்டின் லெவல். இந்த 2ம் வந்து மார்க்கர்ஸ் சொல்லலாம். B12ஓட சம்மந்தப்பட்ட 2 டெஸ்ட் இது. B12 டிபெண்ட் பண்ணி இருக்கிற 2 சப்ஸ்டன்ஸ். ஒன்று மீதைல் மெலோனிக் ஆசிட், இன்னொன்று ஹோமோசிஸ்டின். B12க்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? மீதைல் மெலோனிக் ஆசிட் இதனுடைய மெட்டபாலிசம் B12 நம்பி இருக்குது. B12 இருந்தால் தான் இந்த MMAங்கிற மிதைல் மெலனோயிக் ஆசிட் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இப்போ ஒரு சின்ன சுச்சுவேஷன் யோசிச்சு பார்க்கலாம். B12 இல்லை, இப்போ MMA அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல. அப்போ பிளட்டில் MMAயோடைய லெவல் எவ்வளோ இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ இன்டைரக்டாக என்ன செய்யலாம், MMA லெவல் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு தேவையான B12 கிடைக்கல, அதனால் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல அப்படின்னு கண்டுபிடிச்சி இன்டைரக்டாக இதை ஒரு ஃபங்க்ஷனல் மார்க்கராக வச்சு MMA அதிகமாக இருக்குது அப்படின்னா B12 கம்மியாக இருக்குது நம்ம உடம்புல. அந்த B12 என்ன டைப் ஆஃப் B12?
ஃபங்க்ஷனல் B12 கம்மியாக இருக்குது. டோட்டல் சீரம் B12 நார்மல் ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலும் MMA அதிகமாக இருக்குதுன்னா B12 லெவல் கம்மின்னு இருக்கும். இவருடைய அறிகுறிக்கும் B12க்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். பட் இது ஏன் ரொட்டீனாக பண்ணுறதில்ல அப்படின்னா காஸ்ட், மெயினானது காஸ்ட். இந்தியாவில் வந்து ஒரு 3000 to 3500 rupees இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. பட் பண்ணினது நல்லது. அடுத்தது ஹோமோசிஸ்டின். இந்த ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிறத அதனுடைய மெட்டபாலிசத்துலையும் B12உடைய ரோல் ரொம்ப முக்கியம். இந்த ஹோமோசிஸ்டின் மெத்தியோனின் அப்படின்னு ஒரு கன்வெர்ட் ஆகுது. இந்த கன்வர்ஷனுக்கு இந்த B12 ஒரு கோஃபேக்டராக இருந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த B12 கம்மியாக இருக்குது அப்படின்னா ஹோமோசிஸ்டின் மெத்தியோனினாக கன்வெர்ட் ஆகாது. அப்போ பிளட்டில் ஹோமோசிஸ்டின் லெவல் எவ்வளோ ஆகும்? அதிகமாக இருக்கும். ஸோ MMAயும் ஹோமோசிஸ்டின் லெவலையும் அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம டோட்டல் B12 சீரம் B12 லெவலை நம்பணும்னு அவசியம் இல்லை. ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஸ்டன்ஸ். இது அதிகமாக உங்களுக்கு கார்டியக் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது, எனீமியா வர சான்சஸ் இருக்குது, காக்னிட்டிவ் டெஃபிஷியன்சி, அதாவது நம்மளுடைய பிரெயினுக்குள்ள பிரெயின் ஃபார்ம், திங்கிங் கெப்பாசிட்டி, டெசிஷன் மேக்கிங், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், மூட் ஸ்விங்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகமாகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ஹோமோசிஸ்டின். அப்போ B12 டெஃபிஷியன்சி இருக்கும்போது ஹோமோசிஸ்டின் அதிகமாகிறது. அந்த ஹோமோசிஸ்டின் தான் இந்த மாதிரி பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு B12 டெஃபிஷியன்சினால வருது. இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியமானது மீத்தேல் மெலோனிக் ஆசிட். மீத்தேல் மெலோனிக் ஆசிட் எவ்வளோக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அளவு இந்த கால் மரமரப்பு, பின்ஸ் அண்ட் நீடில்ஸ், இந்த முள் குத்துற மாதிரி இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 2 டெஸ்ட்டையும் பண்ணிவிட்டு அந்த டோட்டல் B12 அப்படிங்கிறத இக்னோர் பண்ணிட்டோம்னா ஓகே. சரி, இதுக்கு அடிஷ்னலாக ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி அனிமியா இருக்கான்னு பார்க்கலாம். அதில் நான் சொன்ன மாதிரி மெகலோபிளாஸ்டிக் அனிமியா இருக்கான்னு பார்க்கலாம், பெர்னிஷியஸ் அனிமியா இருக்கா, இந்த மாதிரி சில அனிமியா இருக்கான்னு பார்க்கலாம். இவ்வளோக்கும் மெயினான அடிப்படை ரீசன் என்ன, நம்மளால் அந்த டோட்டல் B12லேருந்து அந்த ஃபங்க்ஷனல் B12 எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். இவ்வளோ டெஸ்ட்டையும் எல்லாருக்கும் பண்ணணுமா அப்படின்னா எல்லாருக்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டோட்டல் சீரம் B12 பார்டர் லைனில் இருக்குது, ஒரு 200, ஒரு 300, ஒரு 400, 450 இந்த லெவலில் இருக்குது அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 டெஸ்ட்டையும் பண்ணி பார்க்கறது நல்லது. எல்டர்லி பீப்புள், அவங்களுக்கு வந்து அறிகுறிகள் இருக்குது, இந்த மாதிரி மரமரப்பு, இந்த மாதிரி நர்வ் சம்மந்தப்பட்ட அறிகுறிகள் இருக்குது, அந்த மாதிரி பீப்புளுக்கு இது பண்ணி பார்க்கலாம். டயபெட்டிக் பீப்புள் அவங்களுக்கு பண்ணலாம். எஸ்பெஷலி மெட்ஃபார்மின் அப்படிங்கிற மாத்திரையை ரொம்ப நாளைக்கு எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த B12 டெஃபிஷியன்சி வர சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி பார்த்துறது நல்லது. இதை தவிர லாங் ஸ்டாண்டிங் சில மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. வயிற்றில் இருக்கிற ஆசிடை குறைக்கிறதுக்கு வருஷக்கணக்காக மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட்டை பண்ணி பார்க்கலாம். என்வி சாப்பிடாதவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சில அறிகுறிகள் வரும்போது டோட்டலாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்கலாம். டயபெட்டிக் பீப்புள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி, டயபெட்டிக் சுகர்னால் வரக்கூடிய நரம்பு பாதிப்பு இருக்குது, சுகருக்காக எடுத்துக்கிற மெட்ஃபார்மிங்கிற மாத்திரையினால் வரக்கூடிய நரம்பு பாதிப்பும் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்தோம்னா அது B12 கம்மியாக இருந்ததுன்னா இது மேபி பிகாஸ் ஆஃப் மெட்ஃபார்ம்னால இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டோட்டல் சீரம் B12 லெவலை நம்பி எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஒன்று, மற்ற டெஸ்ட்லாம் என்ன டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டெல்லாம் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய B12 லெவல், டோட்டல் சீரம் B12 லெவல் ஒரு பார்டர் லைனில் இருக்குது, இன்பிட்வீன் இருக்குது, 200க்கு மேலே இருக்குன்னு, 200லேருந்து 400க்குள்ளே இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இருக்கோ இல்லையோ எனக்கு B12 டெஃபிஷியன்சி இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு MMA டெஸ்ட்டையும் அந்த ஹோமோசிஸ்டின் டெஸ்ட்டையும் பண்ணி பார்த்துக்கோ. ஸோ ஐ திங்க் ஓரளவுக்கு உங்களுக்கு B12 டெஃபிஷியன்சியை எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படியெல்லாம் தவறு நடக்கலாம், வெறும் இந்த டெஸ்ட்டை மட்டும் பண்ணி நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால தான் ஒரு B12 டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 200, 300, 400 இதெல்லாம் இருந்தால் கூட அவங்களே கீழே எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக B12 டெஃபிஷியன்சி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த MMA அண்ட் ஹோமோசிஸ்டின் டெஸ்ட்டை பண்ணி பாருங்கள் அப்படின்னு அவங்களே கீழே ஒரு நோட் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம்.
இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக்கோட பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு B12 பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டயக்னோசிஸை பொறுத்த வரைக்கும் டெஃபிஷியன்சி டயக்னோசிஸை பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்ததில் ஏன் இது 5லேருந்து 10 வருஷம் ஆகுது, சப்கிளினிக்கல் டெஃபிஷியன்சி ஏன் 5லேருந்து 10 வருஷம் இருக்குது, ஹிடன் டெஃபிஷியன்சியாக எத்தனை வருஷம் இருக்குது, காரணம் என்ன, ஒரு B12 நம்ம உடம்புல எவ்வளவு இருக்குது, எங்கே இருக்குது, இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஃபேக்ட்ஸை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஐ எம் டாக்டர் பாலசுப்ரமணியன். தேங்க்யூ.